காமிக் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி வந்து நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் இரும்பு கை மாயாவி அந்த மாதிரியான கேரக்டர்ஸு, சிஐடி, இரும்பு கை மாயாவி, அதே மாதிரி ஜேம்ஸ் பாண்ட், அப்புறம் காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ், அப்புறம் வந்து ஜாக்கி சான், மைக்கேல் ஜாக்சன், இவங்கெல்லாம் வந்து ஒரு காமிக் இதில் கூட அவங்க ஹீரோஸாக ஆக முடியும். இந்த ஒரு மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப நேரமாக பாடிக்கிட்டு இருக்கான். இந்த யாரா சத்தம் போடுறது? நான் தானா? தெரியுதுல, அப்போ சத்தத்தை கேட்கணும். ஓகே, ஸோ இது நான் உங்களுக்காக பேசலை, பெரியவங்களுக்காக பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி காமிக் கேரக்டர்ஸை வந்து பாப்புலர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ஒரு சினிமா எப்படி ரீக்ரியேஷன்ஸ் எப்படி ஒரு சினிமாவை எவ்வளோ தரமாக எடுத்து குவாலிட்டியோடு கொடுப்பாங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த புக்கோட ஸ்டைலை பாருங்கள். இட் இஸ் ஸோ அப்படியே ஒரு ஷைனிங்காக, ஒரு நேர்த்தியாக, அந்த பிரிண்ட்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு புக்கு இன்றைக்கி வெளியிட்டு, இன்றைக்கி வந்து புத்தகம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் வந்து ஒரு புஸ்தகத்தை பப்ளிஷ் பண்ணி அதை விற்கிறது தான். சினிமா அதை விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். பட் ஆனால் மீடியாவின் தாய் யாருன்னு பார்த்தாக்க பிரிண்ட் அண்ட் பப்ளிஷ் பண்ணுறமே அந்த புத்தகங்கள் தான். புத்தகங்களுக்கு பிறகுதான் வானொலி வந்தது, வானொலிக்கு பிறகுதான் டிவி வந்தது, டிவியோடு சேர்த்து சினிமா வந்தது, சினிமாவுக்கு அப்புறம் இப்போது இணையதளம் வந்திருக்குது, நெட் வந்திருக்கு, வெப் சீரிஸ் வந்திருக்கு, என்னென்னமோ வந்துச்சு மீடியாஸ். பட் ஆரம்பம் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்வதற்கு ஆரம்பம் எதுனாக்க பத்திரிகைகள் தான், புத்தகங்கள் தான். ஸோ பிரிண்ட் மீடியா இஸ் த மதர் ஆஃப் ஆல் மீடியா. அந்த வகையில் அதை கையில் எடுத்திருக்காங்க தானு சாருடைய ரீக்ரியேஷன்ஸ்லேருந்து நம்ம கலாபிரபு. இந்த படத்துடைய கேமராமேன் இங்கே மியூசிக் டைரக்டர் கேபி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பலத்த கரகோஷத்தை கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன், ஜட்ஜாக போயிருந்தேன். ஒரு மியூசிக் காம்படிஷனுக்கு ஜட்ஜாக போயிருந்தேன். பசங்களாம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய திறமையை காட்டினாங்க. அதில் புஸ்குன்னு நல்லா குண்டா ஒரு பையன் வந்து கீபோர்டு வாசித்தான். அவன் கீபோர்டு வாசிக்கிறது மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அப்போ நான் சொன்னேன், எல்லோரும் வாசித்தாங்க, அந்த ஒரு பையன் வாசித்ததில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் தெரிஞ்சுது. அந்த பையன் பின்னாடி ட்ரை பண்ணால் அவன் சினிமாவில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக புஸ்குன்னு நீங்கள் தப்பாக எடுத்துறாங்க சார். உடனே ஏன்னா நீங்கள் அவர் நினைத்தால் அந்த பையன் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருந்தான். அந்த பையன் வந்து கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு அப்புறம் வாசித்தான். அப்போது நான் சொன்னேன், இந்த பையன் வந்து அவனுடைய வாசிப்பில் ஒரு நிவான்ஸ் இருக்குது, அந்த வாசிப்பில் ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் இருக்குது, ஹி பிளேஸ் லைக் எ கன்வர்ஷியர். ஸோ அதனால் அவனுக்கு வந்து பின்னாடி திரை உலகம் அவனை யூஸ் பண்ணால் அவன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ரொம்ப நாளாச்சு. அப்புறம் ஒரு பல வருடங்கள் கழித்து நார்வேயில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ அந்த நிறைய படங்களுக்கு ஒவ்வொருத்தர் போய் விருது வாங்கினாங்க. அப்போ இந்த ஒரு மியூசிக் டைரக்டரு மேலே ஏறி விருது வாங்கினார். விருது வாங்கிட்டு சொன்னார், இன்றைக்கி இந்த லெவலில் நான் இருக்கிற முதல்ல எனக்கு வந்து சொன்னது வந்து விவேக் சார் தான் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. எப்போ உனக்கும் எனக்கு என்னப்பா சம்மந்தம், நான் எப்பப்போ உன்னை பற்றி பேசினேனப்போ அவன் ரீகால் பண்ணான். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்க சார், என்னோடய காம்படிஷன் என்னை பார்த்து நான் பார்த்து ஒரு நாள் வந்து லக் ஆஃப் ஏஞ்சல் ஆஃப் லக் வில் ஸ்மைல் ஆன் யூன்னு சொன்னீங்க, காட் ஹேஸ் டு பிளஸ் யூ நீங்கள். இப்போ போத் ஹாஸ் பீன் ஹேப்பனிங் டு மீ. நான் இன்றைக்கி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வாழ்ந்து நிற்கிறேன். அன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அந்த ஊக்கம் வந்து why don't we set music for films also, நாம் ஏன் தமிழ் திரையுலகில் ஒரு மியூசிக் டைரக்டராக வரக்கூடாதுன்னு அந்த ஒரு எண்ணம், ஒரு விதை ஒரு ஸ்கூல் பையனாக இருக்கும்போது என் மனசில் விழுந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் சார்னு சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, ஈமான், மியூசிக் டைரக்டர் ஈமான். அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன பையன், பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் பையன், அவன் ஒரு பாட்டு போட்டான். ஓவர் நைட்டில் அந்த பாட்டு உலகம் முழுக்க ஹிட் ஆகும் முன்னாடி நான் வந்து ஒரு ஃபோன் பண்ணேன். ஏன்னா ஸ்கூல் பையன் என் பொண்ணுகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி, உங்கள் ஸ்கூல் பீப்புள் லீடர் தானே அந்த பையன், அவன் நம்பர் கொடுன்னு சொல்லி வாங்கி அந்த பையன்கிட்ட நான் பேசினேன். தம்பி அந்த பாட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது தம்பி, இப்போ சூப்பராக ஹிட் ஆகும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி முடிக்க முன்னாடி அது வைரல் ஆகிடுச்சு, உலகம் ஃபுல்லாக ஹிட் ஆகிடுச்சு. அனிருத்து தான் அந்த பையன்.
அதனால எனிதிங் மே ஹேப்பன் இஃப் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவியரன்ஸ். மோர் தேன் தட் எ ஹார்ட் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன். அது ரொம்ப மெயின். அவன் வந்துட்டானே நம்ம வர முடியலையே, நமக்கு இருக்க திறமைக்கு நம்ம தான் வரணும், அவன் வரக்கூடாது, இது போன்ற நெகட்டிவிட்டியை மனசுலேருந்து எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பெரிய ராஜபாட்டை திறக்கும். அதில் வந்து ஈஸியாக நீங்கள் போய் ஜெயிக்கலாம். பிகாஸ் த காஸ்மோஸ் இஸ் ஹெல்பிங் யூ, அதர் பீப்புள் ஆர் ஹெல்பிங் யூ. இஃப் யூ ஸ்டார்ட், நீங்கள் பசங்களை உங்களுக்கு தான் சொல்கிறேன், அவன் நல்லா படிக்கிறான், அவனோட நல்லா படிக்கணுன்றதுக்கலாம். அவன் படிக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் படிக்கணும், அவன் வரக்கூடாது, நம்ம வரணுன்ற அந்த நெகட்டிவிட்டியை முதல்ல மனசு. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், நெவர் கம்பேர் யுவர் சில்ட்ரன் வித் அதர்ஸ். அவன் மாதிரி நீ படிக்கணும்னு சொல்லவே சொல்லாதீங்க. இவன் யூனிக்கு, இவன் ஒரு ரேர் பீஸு. ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், இட்ஸ் ஹியூமன் பீயிங் இட் செல்ஃப் இஸ் அ மிரக்கிள். அதுலேயும் உங்களுக்கு அவன் பையனாவோ பொண்ணாவோ பிறந்தது அடுத்த மிரக்கிள். அதுவும் அவன் வந்து ஹெல்த்தியாக உங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்றது அடுத்த மிரக்கிள். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அவனுக்கு என்ன நீ நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும். 1990 இஃப் ஐம் ரைட். அப்போ நான் ஒரு சினிமா புகழ். ஏன்னா நான் 87லேயே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன். நான் 3 வருஷம் இப்போ சினிமாவில் நடிச்சிட்டேன். நான் சினிமா புகழ் விவேக். அப்போ வந்து சோழா ஹோட்டலில் ஒரு படம் ஆடியோ, இதில் எத்தனை பேர் அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. 1990 ஒரு படத்தோட ஆடியோ. அப்போ வந்து சிடி கிடையாது, கேசட். இந்த கேசட்டில் ஞாபகம் இருக்கும் இல்லையா, பென்சில் விட்டு திருக்குவோம், பேனா விட்டு திருக்கி தான் சரி பண்ணி ரெடி பண்ணி போடுவோம். கொஞ்சம் அது தொழிஞ்சிருச்சுன்னா அது அந்த கேசட்டை வெளியிட்டாங்க. அப்போது அந்த நிகழ்ச்சியை வந்து சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, அதை வந்து சுஹாசினி மணிரத்னம் அப்போ தொகுத்து வழங்க. அப்போ அந்த கேசட்டை வெளியிடும் பொழுது பாலச்சந்தர் சார் தயாரித்த படம் அது. பாலச்சந்தர் சார் தயாரித்த படம் அந்த கேசட்டை வெளியிடும் பொழுது, இப்போ நாங்கள் இந்த படத்தில் வந்து புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்துகிறோம், அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பாலச்சந்தர் சார் பேசினார். ஒரு ஸ்பார்க் தெரியுது, ஸோ அதனால அவர் ஒரு பெரிய இடத்துக்கு போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார் பேசினார். அந்த திலீப் தான் இன்றைக்கி நமக்கு ஏஆர் ரஹ்மான். அதனால் ப்ராக்ரஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். எவ்ரிதிங் இஸ் abundant in nature. If you call for it, it will come to you. அதுக்கு தேவை வந்து பேஷன்ஸ், பெர்சிவரன்ஸ், எல்லாத்துக்கும் மேலே லாட் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் இன் த ஹார்ட். அப்படி இருந்தால் நிச்சயம் ஜெயிக்கலாம். குழந்தைங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல புக் இனிமேல் மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அழகான புத்தகம் உங்கள் கைகளில் தவள இருக்கிறது. படிங்க, பாடங்களையும் படிங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளசன்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் உங்களுக்கு வேணும். இது வந்து ஒரு கேம்லாம் வேறு இதில் இருக்குது இல்லையா, கோயிங் டு ஸ்டார்ட் அ கேம் அண்ட் ஆல் வீடியோ அதெல்லாம் வரப்போகுது. மேபி இட் இன்னும் கொஞ்சம் உங்களை நல்லா திங்க் பண்ண வைக்கிறதுக்கு, ஒரு செஸ் மாதிரி உங்களுடைய பிரெயின் பவரை அதிகப்படுத்துறதுக்கு, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு கபாலி தயாரித்த ஒரு நிறுவனம் வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரை வைத்து படம் எடுத்த ஒரு நிறுவனம். இன்றைக்கி வந்து உங்களுக்காக வந்து குழந்தைகள் எப்படி அப்துல் கலாம் வந்து ராக்கெட் சயின்ஸில் உலக விஞ்ஞானிகளில் ஒருத்தராக மதிக்கப்பட்டாலும் குழந்தைகளுக்காக இறங்கி வந்தார் சிம்பிளாக. அது மாதிரி பெரிய பெரிய படங்களை தயாரித்து கொண்டிருக்கின்ற லீடிங் ஒரு சினிமா நிறுவனம் வி கிரியேஷன்ஸ் வந்து அவங்களுடைய யூனிட் வந்து இப்போ குழந்தைகளுக்காக இறங்கி வந்திருக்கிறார்கள். எ பிக் சல்யூட் யூ ஆல் த டீம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் கூட. ஓகேயா, போயிட்டு வரட்டா? see you, bye bye. சவுண்டை காணமேடா. தேங்க்யூ சார்.